தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக திகழ்ந்த காங்கிரஸ் கட்சியின் மேலிட தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு அவர் கோவா மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதால் விரைவில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்திற்கு புதிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நியமிக்கப்பட இருக்கிறார். அதோடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவரும் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பின்னரும் அங்கு சத்தியமூர்த்தி பவன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்னும் அந்த ஒருங்கிணைப்பு மற்றும் விறுவிறுப்பான பணிகள் நடைபெறாத சூழல் காங்கிரஸ் கட்சியின் கட்சி பணிகள் தொய்வடைந்திருப்பதாக தொடர்ந்து மேலிடத்திற்கு புகார்கள் போன நிலையில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி கரூர் எம்பி ஜோதிமணியும் வேட்பாளர் தேர்வில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அது புகார் கூறியிருப்பதால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர், காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்டோர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. மேலும் 2029 தேர்தலை ஒட்டி 2023 சட்ட மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையேயான அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் கிரீஷ் சோடங்கர் மாற்றம், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றம் மற்றும் மாவட்ட தலைவர்களையும் குறிப்பிட்ட பல்வேறு நிர்வாகிகளையும் மாற்றி 2029 மக்களவை தேர்தலை தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து மேற்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை இணைத்து இந்த மாற்றங்கள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.